ஒண்ணுக்கு இடம் கிடைக்குதா? நீர் கடுப்பு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. ஏப்பா போஸ்ட்மேன், எனக்கு ஏதாவது இருக்கா? ஏமா ஆமா சொல்லி அடி வாங்குறதுக்கா? அட போஸ்டர் இருக்கான்னு கேட்டா இருந்தா தட்டி நாங்களே குடும்பம்ல என்ன நிறுத்தி உயிரை வாங்குறா? பெரிய மண்ணத குஞ்சுதுரு. யாரையும் கூப்பிடல, சாமி தான் கும்பிட்டான். புரியலையே. சின்ன சாமி படமா இருந்தா முத்தம் கொடுத்து கும்பிடுவான். பெரிய சாமி படமா இருந்தா கை தட்டி வாவான்னு கூப்பிடுவான். அதே சாமி ஊர்வலமா இருந்ததுன்னா இதோ பாருங்க, உருண்டு புரண்டு தெருவே மிரண்டு போற மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலையா. எனக்கு என்ன கவலைன்னா, இவன் கூப்பிட்ட வேகத்துக்கு என் பொண்டாட்டி புறப்பட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோ, என் குடும்பமானுமே போயிருக்குமே. இதுதான் நீங்க குடி வர போற மொட்டை மாடி. இது பாத்ரூம். பாரு. ஐயோ, இந்தமா வாடகைக்கு விட வந்தா வீட்டை மட்டும் சுத்தி காட்டு. கண்டதையும் காட்டுற. அவன் கிடக்குற சின்ன பையன். நீங்க போய் வீட்டை சுத்தி பாருங்க. வாங்க வாங்க. ஏமா உங்களுக்கு எவ்வளவு ஏத்த இருந்தா நாங்க இந்த வீட்டுல இருக்கும் போதே இன்னொரு பாட்டிக்கு வீட்டை வைப்பீங்க? இது ஏன் வீடு. உங்களுக்கு வாடகை தர வக்கு இல்ல. முதல் தேதி ஆன உடனே கரெக்டா வாடகை தரேன்னு சொன்னாரு. அதனாலதான் அவருக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விட போறேன். நீங்க இருந்தது போதும், முதல்ல இங்க இருந்து போய் தொலைங்க. அம்மாடி, வீட பார்த்தேன். 4 பக்கம் ஜன்னலோட நல்லா இருக்கு. நீங்க எப்போ வந்து பால் காய்ச்ச போறீங்க? அம்மா, நீங்க இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதா முடிவு பண்ணிட்டீங்க. சரி, ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பெரிய மர்மத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? என்னது? ஏன்னா நீங்க எங்களை ஏமாத்துன மாதிரி அவங்கள ஏமாத்தாதீங்கம்மா. என்ன புதுசா கதை விடுற கதை? நீங்க இப்படி வாங்க. ஏப்பா, உனக்கு இந்த பேய் பிசாசுல நம்பிக்கை உண்டா? சொன்னா நம்ப மாட்டீங்க. எங்க குடும்பத்துல எல்லாருமே பேய் அடிச்சு செத்தவங்க தான். அதுல தப்பிச்சது நான் ஒருத்தன் தான். அடா பாவி, விதி உன்னை மட்டும் சும்மா விடுமா? உன்னை எங்க கொண்டு நிக்க வச்சிருக்கு பாத்தியா? இதே இடத்துல தாம்பு கைத்துல கல்யாணம் ஆகாத ஏக்கத்துல கருப்பன்னு ஒருத்தன் தூக்கு மாடி செத்துட்டான். அவ ஆவியா மாறி தினம் ராத்திரி 12 மணிக்கு அலைவா. அவன் ஆம்பளைங்களை ஒண்ணு பண்ண மாட்டான். ஆனா பொம்பளைங்களை பாத்துட்டானா என்ன கட்டிக்கோன்னு நாசி பண்ணிடுவா. கருப்பா ரெடியா? எனக்கு கல்யாணம், எனக்கு மல்லிகைப்பூ, இந்த 4 பேர்ல ஒருத்தன் தான் இவன். ஆவிய நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்ல. வாங்க போயிடுவோம். ஐயா போகாதீங்கய்யா. அதுக்கு வந்துச்சா? எனக்கு தெரியுமே. பாருமா, நமக்கு விழுந்திருக்கான்னு பாரு. அம்மா, நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கு. நீ கோடீஸ்வரி ஆயிட்ட. அப்படியா? அம்மாடி தம்பி, உன் கைனால வாங்கி கொண்டு வந்து கொடுத்த டிக்கெட்னாலதான்ப்பா நாங்க கோடீஸ்வரி ஆயிட்டோம். உண்மையிலேயே நீ கைரோச்சி தரமாப்பா. நீ தீர்க்காயுசா மகாராசனா இருக்கணும்பா. என்னங்க, நம்ம கோடீஸ்வரர் ஆயிட்டோம்ங்க. இந்த வர்றேன். என்னங்க, எங்க அம்மாக்கு லாட்டரி அடிச்சாதான் அதிர்ஷ்டம். ஆனா எனக்கு நீங்க கிடைச்சாதாங்க அதிர்ஷ்டம். கடவுளே காப்பாத்துப்பா. செய்திகளை முந்தி தருவது தந்தி. பின்ன ஏன் லேட்? இன்னைக்கு செய்தி லேட் வந்தது, அதான் பேப்பர் லேட். புடிங்க. நான் +2 பாஸ் பண்ணிட்டேன்னா இந்த நம்பரை பார்த்து சொல்லுங்க. இது வேறயா? எப்பவும் போல ஃபெயில் தான். ஃபெயில் ஆயிட்ட ஒரு சந்தோஷம் தான். நான் மட்டும் பாஸ் பண்ணிடலாம். எங்க அப்பா பணக்கார துபாய்க்கார பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அப்புறம் நாம எப்படி சந்திப்பது, பார்ப்பது, பேசுவது? రాజా రాత్రంతా నిద్ర లేకుండా మీకోసం కోలం వేశాను. ఒకసారైనా కోలం చూసారా?
क्या राजा तुम सिर्फ मॉर्निंग में पेपर देती हो इवनिंग में नहीं क्यों இனிமே நான் எப்பவுமே பேப்பர் போட மாட்டேன் தாயி. அவனாலே என் தங்கச்சிக்கு ஒரே பிரச்சனையா போச்சு. பரீட்சைக்கு படிக்கணும் சீக்கிரம் எந்திரி சொன்னா கூட எந்திரிக்காத என் பொண்ணு. இந்த பையன் சைக்கிள் பெல் சத்தம் கேட்டதும் தெருவுல துணி குச்சி போய் நிக்கிறாயா? ஏயா நாட்டுல வயசானவங்களா இல்ல இப்படி ஒரு வயசு பையனை வேலைக்கு வச்சுக்கிட்டு எங்க வயிற்று கொட்டிக்கிறிய? இனிமே அந்த பையன் பேப்பர் போட எங்க ஏரியாவுக்கு வந்தான் அவனை கண்டந்துட்டமா வெட்டி போடுவேன். எனக்கு தேவைன்னா பேப்பர் வந்து கடையில நானே வாங்கிக்குவேன். புரிஞ்சுக்கிட்டியா? பேப்பர் போறாராம் பேப்பர். முதல்ல இந்த கதைக்காரன் வணக்கம் முதலாளி. முதலாளி 2 மாசம் அட்வான்ஸ் கேட்டிருந்தல்ல, வீட்டுக்கார அம்மா தொல்லை தாங்க முடியல. இன்னைக்கு கால் கொடுங்க முதலாளி. அட்வான்ஸா? நீ பேப்பர் போட்டு கீழ்ச்சது போதும், முதல்ல எடுத்து காலி பண்ணு. முதலாளி இல்லையா பேப்பர் போட்டு வாயேன்னா ஏரியால ஒரு பொண்ணு விடாம சைட் அடிக்காம இன்னையில இருந்து உனக்கு வேலை இல்ல. பேப்பர் போடுறவன் பர்சனாலிட்டியா இருக்க கூடாதா? இது ஒரு தப்பா? ஆண்டவா, உன் பேரை இங்க பதிவு பண்ணேன்னா ஒரு வாரமோ 10 நாளைக்குள்ளேயோ இந்த இடத்துல வேலை இருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிவிப்பாங்க. என் ஆசை என்ன தெரியுமா? உன்னை ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல உட்கார வச்சு பார்க்கணுங்கிறது தான். நான் நல்லதுக்கு தானடா சொன்னேன். எதுக்காக என்ன அடிச்ச? இங்க ரெஜிஸ்டர் பண்ணா ஒரு வாரம் 10 நாள் வேலை கிடைச்சிருமா? டேய் இங்க பாத்தியா எவ்வளவு பேர் கியூ நிக்குதுன்னு? இவங்களுக்கு இன்னும் கிடைக்கல, எனக்கு உடனே கிடைச்சிருமா? ஒரு நிமிஷம் இரு. என்னங்க பெரியவரே, நீங்க எப்ப பதிவு பண்ணீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீங்க எப்போ பதிவு பண்ணீங்க? உப்பு சத்தியாகிரகத்துக்கு முன்னாடி சத்தியாகிரகமா? அப்படின்னா ஆமாண்டா, உனக்கு நேரு யாரு காந்தி யாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் இங்க டைம் வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல. 50 ஐயோ ஏமா ஏப்பா சீத்தப்பா பெரியப்பா மாமா பிரேட் நில்லி கிவ் இட் தி மணி. ஏதாவது தர்மம் தான் போடி. ஆஹா நீ என்ன அழகா இருக்கிற. கிவ் மீ தி பாத்து போடி. ஏயா கை கால்லாம் உனக்கு நல்லா இருக்குல்ல, ஏன் பிச்சை எடுக்கிற? என்னது? ஏயா நீ குடுக்குற 10 காசுக்கும் 20 காசுக்கும் நல்லா இருக்கிற கையங்காலம் ஒட்டணுங்கிறியா? நானே ரிட்டையர் ஆகி பொழுது போகலையா அப்படின்னு பிச்சை எடுத்துங்க எடுக்கிறேன். போட்டா போடு இல்லன்னா உடைய. அக்கோ சாந்தி தியேட்டர் வருமா? நான் வர்றேன். இந்த காசை அவன் கையில கூட பீடி வாங்கிக்குவான். வச்சா இது தேவையா? முக்காபுலா முக்காபுலா. என்ன சார் வேணும்? வந்து எனக்கு உங்களுக்கு எல்லாம் இங்க இல்ல, பக்கத்துல பைசன் ஜெட்டி பனியன் விக்கிட்டு போய் வாங்கி. அது இல்லைங்க. அதுவும் இல்லையா? எதிர்க்க பிளாட்ஃபார்ம்ல குத்தாலந்துண்டு கூவி விக்கிறாங்க, அதுல ஒண்ணு வாங்கி. கஸ்டமர்ஸ் எல்லாம் மரியாதையா பேச கத்துக்கணும். அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன பதில் சொன்ன? ஏன் சார் உங்களுக்கு என்ன வேணும்? என் சம்சாரம் இல்லைங்க. மூதேவி, உனக்கு சம்சாரம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன? நாங்க இங்க சம்சாரம் எல்லாம் விக்கிறது கிடையாதுயா. சம்சாரத்துக்கு வேண்டியதைத்தான் விற்போம். ஐயா சம்சாரம் இருக்குங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. என் சம்சாரம் அளவு குறிச்சு கொடுத்துருக்கா. இந்தாங்க. ஏங்க என்ன ஐயா சைஸ்? இந்த சைஸுக்கு உலகத்திலேயே பிரா கிடையாதுயா. ஏன் முதல்ல கஸ்டமர்கிட்ட எரிஞ்சு விளையாடுறீங்க? எந்த சைஸா இருந்தா ஓவர் டைம் போட்டு ஒரே அடியா தச்சு கொடுத்துருவோம். அறிவட்டவனே ஓவர் டைம் போடுறானா? இதை தைக்கணும்னா அண்ணா நகர்ல இருந்து அம்பத்தூர் வரைக்கும் ஆள் போடணும். முடியுமா நம்மால? பாரு. 826875. என்ன யாரு? ஐயோ என் வீட்டு போன் நம்பருங்க தப்பா கொடுத்துட்டேன். எதை எங்க கொடுக்கணுங்கிற அறிவு இல்ல. கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. இந்த இருக்கு 22. யோ பசிக்குதியா? வயிறு வாடுதையா, பசியால் உயிர் போகுதையா. பாலவு வலி இல்லை, சாயவு மனமில்லை, வயிறு வாடுதையா. உனக்கு இது போதியா? இல்லையா? இந்த பாட்டுக்கு இது போதும். பிச்சைக்காரன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாடா. பாட்டை மாத்தடானா கேட்டியா? ஒரு ஆம்லெட் போடுப்பா. முட்டை வரலீங்க. உனக்கா? லொல்லு தானே. சரி பரவாயில்ல, தம்மு காச்சு. டேய் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்குப்பா தேடுற? கழுத கெட்டா குட்டிக்க வருங்கிற மாதிரி நேரத்துல இங்க தானே இருப்பான். பாவ கொள்றதுக்கு வேற இருக்காப்பா. பாவத்தலை மேல போட்டு பகையை நிமிர்ந்துடா ராஜா. உன்னை ஒரே கடையில சாப்பிடாதேன்னு சொன்னேனே, இவ கேட்டானா? ஏகரகர பிகுத்வாரேப்பா, பியாரே குடலா கருதேப்பா, காக்காரகர பச்சப்பா. ஏற்கனவே இவ சொல்றது புரியல, இதுல நீ வேற ஹிந்தில சொல்றியா? எனக்கு கொஞ்சம் தெலுங்கு தெரியும். நகரிடா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கையேந்தி பவன்லயே சாப்பிடுறது? இந்த கடை பாக்கிய குடுக்கற வரைக்கும்.
நம்மள யாராவது ஒரு ஆளுக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தா இந்த தொல்லை தேவையாடாங்க. அப்படி பார்த்தா நம்ம 4 பேர்லயே வேலை இல்லாதவ நீ ஒருத்தன் தான். நீ என்ன பண்ற, காலையில இது மாதிரி ஒரு கடையை செட்டப் பண்ணிக்க, கலெக்ஷன் பாத்துக்க, சாயங்காலம் நாங்க வந்து பின்னு பேசுறோம். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கா? நாளைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல செக்யூரிட்டி வேலைக்கு போறேன்டா. வேலை கிடைச்சதுன்னா நான் தான் கிங். என்னது என்ன ரொட்டி செக்யூரிட்டி? அது உனக்கு. டேய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏன்டா டேய்? யாரையா நீ? இந்த ஹோட்டல்ல செக்யூரிட்டி ஜாப்காக செலக்ஷனுக்கு வந்திருக்கேன் சார். சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். செக்யூரிட்டி வேலைக்காக வந்திருக்கேன். இன்டர்வியூ எங்க? 7th ஃப்ளோர் சார். 7th ஃப்ளோர்லயா? லிஃப்ட் எங்க? லிஃப்ட்ல நீங்க போக முடியாது, படிக்கட்டிலே போயிருங்க. குலப்பையா கார்ப்பரேட் படி என்ன மாதிரி ஆயிடுவேன். May I come in? Yes, come in. Good morning, sir. செக்யூரிட்டி வேலைக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். வேலையே கிடைச்சிட்ட மாதிரி யூனிஃபார்ம்ல வந்திருக்கேப்பா. என் உயரத்துக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை சார். சர்டிபிகேட் கொடு. வாலிபால், ஃபுட்பால், பாஸ்கெட்பால், ஹாக்கி, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், கிரிக்கெட் எல்லாத்துலயும் சர்டிபிகேட் வாங்கியிருக்கேப்பா. எல்லாம் ஜெயிச்சு வாங்கினது சார். இத பார்ப்பா, செக்யூரிட்டி ஜாப்ங்கிறது சாதாரணமான வேலை இல்ல, ரொம்ப கண்காணிப்பு தேவை. தண்ணிக்குள்ள போனவ இன்னும் வெளியில வரலையே. ஒருவேளை செத்துருப்பாளோ? அட ஹோட்டல்ல திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல யாருக்கோ ஏதோ ஒரு உயிர் போற ஆபத்துன்னு வச்சுக்க, ஒரு நிமிஷம் கூட தயங்காம டக்குன்னு ஓடி போய் காப்பாத்தணும். ஒரு நிமிஷம் சார். இதப்பா, ஏய் ஏய், இட்ஸ் ஓகே, பயப்படாதீங்க. எதுக்கா தண்ணிக்குள்ளார இருந்த என்ன வெளியில கொண்டாந்து போட்டா? தண்ணியில விழுந்தவங்கள உடனே காப்பாத்தலன்னா செத்துருவாங்க. அப்புறம் தயிரோட மாதிரி வீங்கி பாடி தனியா மிதக்கும். ஐ மீன் டெட் பாடி. ஏ பிரியா, நீ போட்டியில தோத்துட்டடி, நாங்க ஜெயிச்சிட்டோம். போட்டியா? ஆமாயா, தண்ணிக்குள்ளார யாரு ரொம்ப நேரம் இருக்கிறதுன்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள போட்டி வச்சிருந்தோம். அதனால தான் நான் உள்ள ரொம்ப நேரம் தம் பிடிச்சிட்டு இருந்தேன். இப்படி வெளியில கொண்டாந்து போட்டுட்டு அதை கெடுத்துட்டியா? இத போட்டியில தோக்க வச்சுட்டியா? அட உங்களை தானே காப்பாத்தினேன், அதுக்கு போய் கெடுத்து அதுன்னு சொல்றீங்களே. லைஃப்ல இனிமே எந்த பொண்ணி தொட மாட்டேன். கண்ணா அப்படியே இங்க திரும்பி பாரு. சார் அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம். வேலைக்காக நீ செய்த உல்டா சுல்டா வேலையெல்லாம் புரிஞ்சு போச்சு. சார் வந்து பாப்பா தண்ணி. உனக்கு இங்க வேலை கிடையாது. அதோ தண்ணியில மிதக்கிற கட்டக்கால தூக்கிட்டு இங்க அப்படியே ஓடு. சார் சார் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மராட்டிய பூகம்ப நிவாரண நிதிக்காக வாரி வழங்குங்கள். அக்கா அக்கா. பெரியோர்களே, இதென்னாங்க எல்லாமே உங்களுக்கு தான். மகாராஷ்டிரா வாழ்க, அவங்களுக்கு சேவை செய்ற நீங்க வாழ்க. இந்தாங்க இதுவும் எடுத்துக்கோங்க. ஐயோ இது வேண்டாம், இதையும் எடுத்துக்கோங்க. பாய், see you. இதையும் எடுத்துக்கோங்க. ஆதி மூலம் பொண்டாட்டிக்கு வந்த நிலைமை பாத்தியா? எங்கயா இருக்க? என் பொண்டாட்டி தபால் டெலிவரி பண்ண வந்தா இது போக இந்த அம்மா கசமசாலாம் நான் பிடிக்கணும் புத்திய. ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா. ஹை, அங்க பாரு ஒரு மாமா கூப்பிடுறாரு, வாங்குறீ எல்லாம் அங்க போலாம். அட நம்ம பூகம்பம். தேங்க்யூ சார் சார்,
ஓ சமூக சேவையா? நமக்கு சமூக சேவை செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காமிச்சோன்னா அவளோட இதயத்துல பர்மனண்டா ஒரு இடம் பிடிச்சிடலாம். பாட்டி, நீங்க ரோட கிராஸ் பண்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நான் பாத்துட்டு தான் இருக்கேன். தம்பி, நீங்க எதுவுமே பேசக்கூடாது. நான் உங்க பேரை மாறி எனக்கு சமூக சேவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு சமூக சேவை ரொம்ப பிடிக்கும். ஏன்பா கத்துற? உங்களை மாதிரி டொக்கு இந்த பாட்டிகளை எத்தனையோ பேர் எங்கேயும் கொண்டு போய் விட்டுருக்கேன். ஒரு கண்டு வர இல்லையா? ஐயா பாட்டி, நீங்க தனியா வந்திருந்தா 1.5 மணி நேரம் இருக்கும். அட பாவி, நான் 1 மணி நேரமா கஷ்டப்பட்டு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போனேன். மறுபடியும் இங்க கொண்டு வந்து விட்டுட்டியே கடங்காரா, உனக்கு என்ன பண்ண? எப்படிதான் போவேன்? சமூக சேவைனா நிறைய பிரச்சனை இருக்குதாங்க செய்யும். ஆனா உங்க பாட்டு தாங்க ரொம்ப பெஸ்ட். அப்படியே ஓரமா நின்று உண்டிய குளிக்கிறது. என்ன கொடி நாள் கலெக்ஷனா? யா, ஏன் நீங்களும் போடலாமே? ஓ போடலாமே போடலாமே. 10 பைசா தான் இருக்கு. ஆஹா, குத்தி விடுங்க. நீங்களே குத்திக்கங்க. அட என்னங்க நீங்க, குத்துங்க. What happened? நெஞ்ச தொட்டுட்டீங்க. 10 பைசாக்கு நம்மள குத்த சொல்லுங்க. வாங்க, அடுத்த தெருவுக்கு போலாம். ஓகே, நம்ம கலெக்ஷன் தெரியுமா? என்ன சொல்ல போறேன் எனக்கு தெரியாதா? வேலை வேற போறேன், இன்டர்வியூ போறேன்னு போய் சொல்லி தினம் ஒரு ட்ரெஸ் போட்டு போவ. ஒரு பைசா கொடுத்துட்டு போய் வரைக்கும் நீ. அண்ணன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. முதல் சம்பளம் வந்த உடனே மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். போதுமா? இத பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். கொண்டாங்க. வேலைக்கு போறானா வேலைக்கு? அண்ணன், பழைய பாக்கி செட்டில் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். எனக்கு ட்ரெஸ் குடுக்கலனாலும் பரவாயில்ல, என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியில எடு. பழைய பாக்கி வை. பரவாயில்ல. செத்து போன உங்க அம்மா நேத்து என் கனவுல வந்து உனக்கு வேலை கிடைச்சதும் என் பையன் கடைக்கு போய் Dress வாங்கி போட்டு போனாங்க. ஆனா நீ ஆர்டர் புடிக்கிட்ட. அம்மா என்ன ஏமாத்திட்டீங்க. என்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரை தான் பார்த்தா, சொல்லி சொல்லி யாரா. நான் வரேன் தம்பி, நில்லுப்பா. சென்டிமெண்டா மனசை டச் பண்ணிட்டப்பா. இந்த Dress போட்டுக்கோ. தொழிலாளி படத்துல எம்ஜிஆர் போட்டதுப்பா. இந்த ஆர்டர். இந்த மாதிரி சிச்சுவேஷன் எத்தனை இடத்துல வந்தாலும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. அண்ணா வரேன்னு போயிட்டு வாப்பா. சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கிறதானா ஆண்டி. இது ரொம்ப பழசு. இப்ப மாத்திரம் பார், தனியா கிடந்த தவுல தட்டி கிழிச்சான் பாண்டிங்கிற மாதிரி நீ கொழுப்பு பிடிச்சு போய் அந்த பொண்ணை லவ் பண்ணதால தான் அப்ப நடு தெருவுல இருக்கோம். ஐம் சாரி, நடு பார்க்ல இருக்கோம். உனக்கெல்லாம் இருக்கே லவ்? டேய், நம்ம 4 பேர்ல கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருக்கிறது கண்டிப்பா நீ இல்ல. இவன் ஒருத்தன் தான். அப்படி சொல்லு. இவனுக்கு ஒரு பொண்ணு என்னடா, 100 பொண்ணு கூட வந்து விடும். ஒண்ணு ஊந்ததுக்கு நடு பார்க்ல வந்து விழுந்துட்டோம். பத்தாதா? இந்த இடத்துக்கு என்னடா குறைச்சல்? ஆரோக்கியமான காத்து, அருமையான தோட்டம். பாருடா, 4 பக்கம் கலர் கலரா நடந்து போயிட்டு இருக்காங்க. முக்கியமா அட்வான்ஸ் கிடையாது, வாடகை கிடையாது, வீட்டுக்காரம்மா தொல்லை கிடையாதுடா. இங்கேயே பெர்மனண்டா டென்ட் அடிச்சு தங்கிடலாங்கிறியா? கப்புப்பா. டேய், வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கே தங்குவோம்டா. இன்னைக்கு ஒரு புரோக்கர் வீடு காட்டுறேன்னு சொன்னா பிடிச்சிருந்தா ப்ராப்ளம் சால்வ். அங்க பத்தியா, எதுக்குமே சம்பந்தம் இல்லாம ஏதோ இந்த பார்க்கிலே பிறந்து வளர்ந்த மாதிரி குனிஞ்சு கும்பிட்டு இருக்கான் நாய். ஏன்டா பேச மாட்டீங்க? என் பிரச்சனை எனக்கு தான்டா தெரியும். நேற்று பிளாட்பாரத்தில் துண்டு விரிச்சு படுத்து எந்திரிச்சு பார்க்கும்போது வெறும் 5 பைசா 10 பைசாவா கிடக்கு. என் டிபார்ட்மெண்ட்காரங்க எத்தனை பேர் பார்த்து என் மான மரியாதை வாங்க போறாங்க எவனுக்கு தான் தெரியும்? உங்களோட சேர்ந்து என் கௌரவமா போச்சா? வீணா போன வீராணம் குழாயில விரிச்சொடி கடந்தவன் நீ. உனக்கு எதுக்குடா கௌரவம்? புலம்புனது போதும், வாடா. குற்றால அறிவு மாதிரி குழா தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. நான் குளிக்க போறேன். நீ எப்படியாவது போய் தொலை. வாங்கடா டேய், போலாம். அழுக்கு பையன். மேட் மங்கிக்கும். நான் ஏன் பயங்கரமா குளிக்கிறது? யாரா இருக்கும்? இனிமே நம்மள யாரும் தடுக்க முடியாது. கண்மறைவா ஒதுங்குற கள்ள தோணி மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த பங்களா. AK-47 எகிரி விழுந்த தோட்டாவாரி நாமெல்லாம் தூக்கி எறியப்பட்ட போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம்.
ஒதுங்க கூட ஒரு மண்டபம் இல்லாம அகதிக்கு மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தோம். AK-47 கழுத்துல சைனைட் குப்பி, கையில துப்பாக்கி, ஏணி கையில. இளஞ்சிங்கமே, உன்னை வேட்டையாடணும் அலையறானுங்களே ஒரு கும்பலு, அவனுங்க டக்கர் அடிச்சாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. You're not only an handsome, you're king of the king. எஸ் காம்ரேட்ஸ், இனிமே இங்க நம்ம கொடிதான். கம் ஆன். சந்தேகமே இல்ல, போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற தீவிரவாதிங்க இவங்க தான். இவாளை பிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசுன்னு பேப்பர்ல போட்டிருக்கா. அது எனக்கு தான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். வீட்டை காலி பண்ணிட்டு போன பரதேசி நாயி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின டிரான்சிஸ்டர் விட்டுட்டு போயிருக்கான். நோ ப்ராப்ளம், நேயர் விருப்பத்தை கேட்போம். வீசி இருக்கிறது நாட்டு வெடிக்குண்டு. எல்லாரும் எங்க பதுக்கிக்கங்க. கமான், ஒளிஞ்சுக்கங்க. குயிக். போலீஸ் டாக். என்னையா பாம் இல்ல சார். அப்படியா? நம்மள திசை திருப்ப அவங்க இத மாதிரி சரி பண்ணிருக்காங்க சார். அப்படியா? ஐயா ராசா, என்ன தொடாமலே சொல்லிருக்கலாமே ஐயா. எழுந்திருங்க. எல்லாரும் பயப்படுறீங்க. நமக்கெல்லாம் இந்த இது வேணும். சார்ஜ்! இந்த ரூம் வேணும்டா. ஏ மூதேவி, புது வீட்டுல விலை கேத்தாம சிகரெட்டை பிடிக்கிற. இது நான் அந்த இது பிளாக் கேட். சுடாதீங்க சுடாதீங்க. அப்படி எப்படிங்க சார்? அவங்க தீவிரவாதிங்க தான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப சிம்பிள், காமன் சென்ஸ். ஒரு ஜீப்ல போய் பார்த்துட்டு வரலான்னு கேட்டியா? மொத்தமா போனா எல்லாரையும் பிடிச்சிடலான்னு. ஆம்புலன்ஸ், கமாண்டோஸ், போலீஸ் டாக், 1000 போலீஸ். இதெல்லாம் எதுக்கு? 4 அப்பாவில பிடிக்கிறதுக்கா? இப்படி நடந்துகிட்டா ஏன் நம்ம சினிமால கேள்வி பண்ண மாட்டாங்க? நாளைக்கு சட்டசபை நார போகுது. எனக்கு பயமா இருக்கு. I don't know. சரி, காம் டவுன். நீங்களாவது வாயை திறந்து யாரு என்னங்கறது விவரமா சொல்லி இருந்தா உங்களுக்கு இந்த அடி விழுந்திருக்காது இல்லையா? எங்க சார் சொல்ல விட்டாங்க? சார் 100 வாட்ஸ் பல்ப மூஞ்சி மேல அடிச்சு அண்ணாந்து பாருன்னு சொல்லி ஒரே உத்தரத்துல தலையால தொங்க விட்டு உரி அடிக்கிற மாதிரி குறி வச்சு அடிக்கிறாங்க சார். அடிக்கிறத பாயில எடுத்துட்டு வெளியே கூட்டி வந்திருக்கீங்களே, மிச்சத்தை நாளைக்கு கொடுக்கறதுக்கா? இல்லப்பா, இப்பதான் எங்களுக்கு நியூஸ் கிடைச்சு. மீதிய நாளைக்கு அடிக்கலாம்னா அது இல்ல பிரதர். தூக்கணாம்பாளையத்துல பழுக்குப்பாறை அடிவாரத்துல உண்மையான குற்றவாளிகள் நாங்க பிடிச்சிட்டோம். அவங்களையாவது விசாரிச்சு அடிங்க சார். சார், 10 லட்சம் ரூபாய் பரிசு போனது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் ஒரு போன் பண்ணதுக்கே டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுத்தல. ஐ அம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் சார்.